ஹாய் ஆல், இதே மாதிரி நமக்கு ஒரு டேசில் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது ஒரு டபுள் கலர் டேசில். அதுக்கு நம்ம டபுள் கலரில் கிளாத் எடுக்கணும். ஒரு கிளாத் வந்து 5க்கு 5 எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து 3க்கு 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அந்த 5க்கு 5ன்னு எடுத்தீங்க இல்லையா, அந்த கிளாத்தில் இந்த மாதிரி டயக்னலாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற 3க்கு 3 கிளாத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அகைன் மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதை கரெக்டாக நீங்கள் இந்த டயக்னலாக லைன் போட்டு வச்சுருக்கீங்க தெரியுமா, அதில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 வந்து தையல் போட்டுருங்க. அந்த லைன் மேலேயே போடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நடுவில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கரெக்டாக கார்னரை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் இப்போது இந்த நல்ல பக்கத்தில், அதாவது ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணது தெரியும், அதுக்கு ஆப்போசிட்டில் நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே உங்கள் ரோப்போட கார்னரை கரெக்டாக மேலே நல்லா மேலே வைங்க. இல்லைனா ரிமூவ் பண்ணி நம்ம திருப்பும்போது பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்பையும் உங்களோட டேசில் தைக்கிறது எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க ட்ரையாங்குலராக, அதே மாதிரி இந்த ரெட் கலர் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேசில் அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டேசில் வந்து கிடச்சிரும். நான் கொஞ்சம் சின்னதாக ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பெரிய டேசில் வச்சுருக்கேன். இது சாம்பிள் தான், பட் நீங்கள் எடுக்கும்போது சேமாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.